வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போறோம். அதாவது இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நமக்கு இந்த வீக்லி எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி இதுலலாம் ஒரு சில சேஞ்சஸ் இருந்துச்சு. இதெல்லாமே சர்க்குலரா நம்ம என்எஸ்சி, பிஎஸ்சி நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பத்தி ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றோம். ஏன் இந்த இந்த ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட் எக்ஸ்பைரி டே ரிலேட்டட் ட்ரேட்ஸாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, முன்னெல்லாம் நம்ம எக்ஸ்பைரி டேல இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். பட் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்டா நமக்கு இருக்கிற 5 ட்ரேடிங் டேஸ், அதாவது மண்டே டு ஃப்ரைடே இருக்கிற எல்லா ட்ரேடிங் டேஸ்லயுமே நமக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ அதனால நம்ம இனிமேல் எந்த ஒரு ட்ரேட் பண்றதா இருந்தாலுமே இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நம்ம சில ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனால தான் அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. ஸோ ஒரு ட்ரேட் நம்ம ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி நமக்கு அன்னைக்கு என்ன எக்ஸ்பைரி நடக்குது, என்ன இண்டெக்ஸ்ல எக்ஸ்பைரி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்க நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்க்ரீன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு மண்டே. ஸோ மண்டே என்னைக்குமே நிஃப்டியோட மிட் கேப். இப்போ நிஃப்டியோட மிட் கேப் ரீசெண்டா இருக்கு. அது வீக்லி எக்ஸ்பைரி எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ஒவ்வொரு மந்த்துமே நமக்கு வீக்லி எக்ஸ்பைரி இருக்கும், பிளஸ் மந்த்லி எக்ஸ்பைரின்னு 2 இருக்கும். ஸோ இதுல மிட் கேப் பாத்தீங்கன்னா, நிஃப்டி மிட் கேப் பாத்தீங்கன்னா நமக்கு வீக்லி எக்ஸ்பைரியில மண்டே என்னைக்குமே எக்ஸ்பைரி ஆகும். மண்டே தான் அதோட எக்ஸ்பைரி டேட். ஆனா மந்த்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மண்டே தான் நமக்கு எக்ஸ்பைரி டேட். இதே ஃபின் நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா டியூஸ்டே. ஸோ அந்த வீக்லி கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீக்குமே என்னைக்கு டியூஸ்டே வருதோ அன்னைக்கு இந்த ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி ஆகும். இதுவே மந்த்லி ஃபின் நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு டியூஸ்டே தான் ஆகும். அதுல எந்த ஒரு சேஞ்சுமே நமக்கு கிடையாது. ஆனா பேங்க் நிஃப்டியும் நிஃப்டியும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் தேர்ஸ்டே தான் நமக்கு ஒவ்வொரு தடவையும் வீக்லி எக்ஸ்பைரி இருக்கும்போது நமக்கு தேர்ஸ்டே தான் நடக்கும். பட் மந்த்லி ஒவ்வொரு மாசத்தோட கடைசி தேர்ஸ்டே கண்டிப்பா நடக்கும். பட் அன்பார்ச்சுனேட்டா இதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டி மட்டும் தேர்ஸ்டேக்கு பதிலாக வெட்னஸ்டே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது வீக்லி கான்ட்ராக்ட் நீங்க ஒரு இது எடுத்து பாருங்க. உங்களோட ஏதாவது நீங்க என்ன புரோக்கர் இருந்தாலுமே அதுல வீக்லி கான்ட்ராக்ட், மந்த்லி கான்ட்ராக்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த வீக்லி கான்ட்ராக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் ஒவ்வொரு வாரமும் வெட்னஸ்டே வெட்னஸ்டே நமக்கு பேங்க் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி இருக்கும். ஆனா மந்த்லி எக்ஸ்பைரி எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ மந்த்லி எக்ஸ்பைரி ஆல்வேஸ் சேம் தான், தேர்ஸ்டே தான். இதே நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டீங்கன்னா வீக்லி பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே, அதே மாதிரி மந்த்லி தேர்ஸ்டே தான். ஸோ நிஃப்டி 50ல எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது வீக்லி கான்ட்ராக்ட்டுக்கும் மந்த்லி கான்ட்ராக்ட்டுக்கும். பட் இந்த பேங்க் நிஃப்டி மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வெட்னஸ்டே நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க வீக்லி கான்ட்ராக்ட். அப்புறம் நிஃப்டி மிட் கேப் மண்டே கொண்டு வந்திருக்காங்க. ஃபின் நிஃப்டி அஸ் யூஸ்வல் டியூஸ்டேல இருக்கு. ஸோ அதனால இதை கிளியரா வாட்ச் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு ட்ரேட் ஒரு ஆப்ஷனை பேங்க் நிஃப்டி தேர்ஸ்டே தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு வெட்னஸ்டே ஏதாவது ட்ரேட் பண்ணினீங்க அப்படின்னா அது ஒருவேளை அவுட் த மணியா இருந்தா ஜீரோ ஆயிரும். அப்புறம் நீங்க போட்ட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ஜீரோ ஆயிரும். ஸோ அதனால கிளியரா இதை தெரிஞ்சுக்கிங்க ஃபர்ஸ்ட். ஸோ மறுபடியும் சொல்றேன், நம்மகிட்ட வீக்லி கான்ட்ராக்ட், மந்த்லி கான்ட்ராக்ட் இருக்கு. ஸோ இந்த கான்ட்ராக்ட்ல நிஃப்டி மிட் கேப் வீக்லி மண்டே தான் எவ்ரி மண்டே நமக்கு எக்ஸ்பைரி ஆகும். ஃபின் நிஃப்டி டியூஸ்டே, பேங்க் நிஃப்டி வெட்னஸ்டே, நிஃப்டி 50 தேர்ஸ்டே, சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ்லாம் ஃப்ரைடே. ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்க் எக்ஸோட வீக்லி எக்ஸ்பைரி டே மண்டேக்கு மூவ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க அக்டோபர்ல இருந்து. பட் அஃபிஷியலா அது வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இனிமேல் நம்மளோட ட்ரேட் எடுக்கும்போது இது ரிலேட்டடா ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம வாட்ச் பண்ணணும். ஆம், அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டி வெட்னஸ்டே, அன்னைக்கு வெட்னஸ்டே ஒருவேளை லீவா இருந்துச்சுன்னா, வீக்லி எக்ஸ்பைரியில வெட்னஸ்டே ஒருவேளை லீவா இருந்துச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி டியூஸ்டே எக்ஸ்பைரி ஆயிரும். அதே மாதிரி ஃபின் நிஃப்டி ஒருவேளை அன்னைக்கு அதாவது டியூஸ்டே லீவா இருந்துச்சு அப்படின்னா அது மண்டே எக்ஸ்பைரி ஆகும். ஸோ நிஃப்டி 50 அதே மாதிரி தான், தேர்ஸ்டே லீவா இருந்தா வெட்னஸ்டே ஆகும். ஸோ எல்லாமே ப்ரீவியஸ் டே, அதுக்கான ப்ரீவியஸ் டே எல்லாமே எக்ஸ்பைரி ஆகும் வீக்லி கான்ட்ராக்ட் எல்லாமே. ஸோ மந்த்லி கான்ட்ராக்டும் அதே தான். ஸோ இன்னைக்கு இப்போ மண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டேன்னு போட்டுக்கிறாங்க. ஒருவேளை இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செப்டம்பர் மாசம் லாஸ்ட் வீக்கோட தேர்ஸ்டே லீவா இருந்தா அன்னைக்கு எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு பதிலாக அதுக்கு முதல் நாள் வெட்னஸ்டே ஆயிரும். இது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதனால அது பத்தி பெரிய இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ மெயினா பேங்க் நிஃப்டி இது ரெண்டும் சேஞ்ச் ஆனதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ இது நிறைய பேத்துக்கு ஆல்ரெடி தெரியும். பட் தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கிங்க. நம்ம இதை பேஸ் பண்ணி தான் இனிமேல் நிறைய சார்ட் அனலைசிஸ், அதே மாதிரி நிறைய எக்ஸ்பைரி ரிலேட்டட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கொடுப்போம். ஸோ யாருக்காவது இது தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க.
இந்த விஷயம் கொஞ்சமாவது ஒரு சில பேத்துக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருந்தா உங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கும். ஸோ நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நாங்க குடுப்போம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு நெறைய இன்புட் உங்களுக்கு தரோம். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நம்மளோட சேனல வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.